பழைய பழைய கருத்துக்கள் புது புது நிலைகளில் பரிமாறப்படுது. அந்த பரிமாறப்படும் போது உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த ராமாயணத்தை விட்டாச்சு. எண்ணம் தான் மனிதன். எண்ணம் என்பது மெல்லிய காகிதம் போன்றது. பழைய விஷயத்தை மீண்டும் மீண்டும் திருப்பும் போது ஒரு மெல்லிய காகிதத்திலே இன்னொரு மெல்லிய காகிதத்துக்கு ஒவ்வொன்றா அடுக்கிற மாதிரி அது சிலர் ஒரு திக்கு நோட் புக் ஆகிடும். அந்த நோட் புக்கை கீழே உடனே கிழிக்க முடியுமா பாருங்க. அது போல உறுதியும் தெளிவும் அபார சக்தியுடைய நாமம் ராமநாமம். இதைத்தான் மந்திரம் என்றார்கள். உறுதியும் தெளிவும் அபார சக்தியும் போன்ற நாமத்தை தான் மந்திரம் என்றார்கள். தெரியும். அந்த மந்திரமாய் கேட்கின்ற நாமம் ராமன். இந்த ராமநாமத்திற்கு அபார சக்தி எப்படி வந்தது? கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. இதை அப்படியே லண்டன்ல பேசினா அது அற்புதமா புரிஞ்சு